முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் வேகன்ஸ் கிட்ட இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிஞ்சிரு சார் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜாப்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் டெய்லி வந்து ஜாப்ஸ் அலாட்டு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து போட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுவுமே ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே கேட்குங்க சார், நேற்று செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரிசல்ட்லாம் வெளியிட்டிருந்தாங்க சார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ஃபஸ்ட் லைடிங்லாம் சொல்லியிருந்தாங்க சார், அடுத்து என்ன சார் பண்ணணும், எங்களுக்கு வந்து கிடைக்கல சார், நாங்கள் என்ன சார் பண்ணணும், அதுக்கெலாம் பெஸ்ட்டு ட்ரிப்ஸ் வந்து இந்த இதில் போடுறோம். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து செகண்ட் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேக்கண்ட் இருக்க அனைவருக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 898 சீட்ஸில் வேக்கண்ட் இருக்க அனைவருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, சீட் வந்து அலாட்டட் அப்படிங்கிறது வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தீங்க, இந்த காலேஜ் கிடச்சிருக்கு சார் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டே தான் இருந்தீங்க. அதில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தோம், இல்லை நல்ல காலேஜாக கிடச்சிருக்கு. அடுத்து வந்து என்ன தெரிஞ்சிரு சீக்கிரம் உங்களுக்கு என்ன சார் இப்போ அடுத்து நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாளைக்கு போய் ஒரு 20,000 ரூபா வந்து உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து 15, 16, 17 ஆகிய தேதிகளில் வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்டடி வெரிஃபிகேஷனில் போய் கொடுக்கணும். இதோட எது சார் ஆட் பண்ணணும் அப்படின்னா, சீட் அலாட்மெண்ட்டு, சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்மு, ஆதார் கார்டை சேர்த்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டை சேர்த்து வச்சுக்கோங்க. இதான் வந்து அவங்க ப்ராசஸ் சொல்கிறாங்க. சரி சார், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயே போய் பில்லிங்காக நாட் பில்லிங்காக உங்களுக்குமே ஸ்லைடிங் உண்டு அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் தான் உங்கள் நேம் இருக்காது, செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங் வந்து நீங்களுமே எலிஜிபிள் தான். அதை நல்லா புரிஞ்சுவாங்க. சரி சார், அடுத்து ஃபஸ்ட் லைடிங்க்கு வந்து நேற்று வந்து எங்களுக்கு காலேஜ் வந்து கிடச்சிருக்கு சார், நாங்கள் என்னென்னு பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த விதமான இதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் 26ஆம் தேதி வரைக்கும் சும்மா ரெஸ்ட்டு மட்டும் எடுங்க, ஃப்ரீயாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டடி வெரிஃபிகேஷன் வந்து தனியாக கிடையாது. ஏற்கனவே சீட் கிடச்சி இன்னொரு காலேஜுக்கு மாறுறவங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான சர்டிஃபிகேட்டுமே கிடையாது, ஸ்டடி வெரிஃபிகேஷன் கிடையாது. அப்போது நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங் போட்டவங்களுக்கு செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங்லாம் பாருங்கள். அதுவுமே ஒரு இதுதான். அதுக்கு அடுத்து வந்து டேரெக்டாக உங்களுக்கு எந்த காலேஜ் லாஸ்ட்டில் தேர்டுக்கு ஸ்லைடிங்கில் எந்த காலேஜ் கிடைக்கும் அந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து அலாட்டட் வந்து பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து சார், எங்களுக்கு வந்து இன்னும் இந்த செகண்ட் ஸ்லைடிங் சொல்கிறேன், செகண்ட் கவுன்சிலிங்க்கு சார் எங்களுக்கு இன்னும் சீட் இன்னும் அலாட் ஆகலை சார் அப்படின்ட்டு இருக்காங்க. யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இருக்குது, அடுத்து டானு சித்தா ஹோமியோபதி கட் ஆஃப் வந்து டிகிரிஸ் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎன்ஏ வந்து எப்போ வேணாலும் நாங்கள் 20,000 ரீஃபண்ட் வந்து பண்ணிடுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட்டு 20,000 எப்போ வேணாலும் காலேஜ் ஜாயின் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது டிஎன்ஏ சார்பாக வந்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து வேறு டானு அந்த மாதிரி கோர்ஸ் கிடச்சா போயிடுவாங்க, மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. அதுலேயுமே வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போது வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, அதுக்கடுத்த ரேங்கில் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க. அடுத்து வந்து எல்லாமே கேட்குறது தான் சார், இப்போ இது அடுத்து நாங்கள் தேர்ட் ரவுண்டில் நடக்குமா சார்னா, ஆமாம் அப்படி தான் நடக்கும். உங்களுக்கு ஸ்லைடிங் வந்து தனியாக வைப்பாங்க. சரி சார், அது அந்த விதமாக அப்டேட்மே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இது வந்து ஃபுல்லாக கவுன்சிலிங் அப்டேட்டு. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸ் அலர்ட் வந்து கமெண்ட் பாக்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் இந்த அரசு வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து சார் ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் ஸ்லைடிங் டேட் வந்து 19/3/2022, தேர்ட் ஸ்லைடிங் வந்து 26/3/2022. டைம் வந்து சில பார்க்க சண்டே வீடியோஸ் போட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.